வணக்கம் நண்பர்களே. கன்னி ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத கால தொடக்கத்தில் இருந்தே அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், நீங்கள் நினைக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய நேரம். எதுலையுமே சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. தொடர்ந்து கூட பிறந்தவங்களே உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க. மனைவி வழியிலையும் தொடர்ந்து விருத்தி அடையக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி குழந்தைகளோட வடிவில் தொடர்ந்து ஒரு மகிழ்ச்சியான செய்திங்கிறது கிடைக்க போகுது. இது வரைக்குமே உங்களுடைய செயல்பாடுகளை குற்றம் குறை சொல்லிக்கிட்டு இருந்தவங்க கூட, உற்றார் உறவினர் கூட உங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் செயல்படுவாங்க. குற்றம் குறைங்கிறது இனி சொல்லக்கூடிய வாய்ப்பு கம்மின்னு சொல்லலாம். வாழ்க்கையை பற்றின ஒரு புதுவித கண்ணோட்டத்தோடு நீங்கள் களமிறங்க போகிறீங்க. தொடர்ந்து பல வேலை வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. விடாப்படியாக பல செயல்களை செஞ்சு நீங்கள் நினச்சதை நினச்சபடியே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் ஏற்பட போகுது. மனசளவில் புதிய தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க. தொடர்ந்து கன்னி ராசி அன்புகள் இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரி விஷயங்களை எச்சரிக்கையாக செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கன்னி ராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகளில் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் தாங்க. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதம், அஸ்தம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் அடங்கியிருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் 1, 2 பாதங்கள் அடக்கம்னு சொல்லலாம். புதன் பகவான் உச்சம் பெறும் ராசியில் கன்னி ராசி ஒன்று. புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியில் ஒன்றான கன்னியிலே உச்சடைகிறார். பெரும்பாலும் கன்னி ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இவங்க நிறைய விஷயங்களை ஒரு அனுபவபூர்வமாக தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவங்களே இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதீத புத்திசாலிகளும் கூட. கன்னி ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே கிரகங்களின் இளவரசன் சொல்லக்கூடிய புதன் பகவான் அமைஞ்சிருக்கிறதால இயல்பாகவே ஒரு சாந்தமான குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. எல்லாரையும் கவர்ந்தெழுக்கக்கூடிய தோற்றங்கிறது அமைஞ்சிருக்கும். பெரும்பாலும் உங்கள் தோற்றத்தை வச்சு உங்கள் வயசை கணக்கிட முடியாது. எளிமையான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். நல்ல வழியில் நடக்கவும் செய்வீங்க. மற்றவங்களுக்கு நல்ல வழி பாதையை கற்றுக் கொடுக்குவீங்க. கொஞ்சம் கூச்ச சுபாவங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலும் உங்களை பொறுத்த வரைக்குமே மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும். உறவினர்கள் வகையில் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் சில தொல்லைகளை நீங்கள் எதிர்கொள்வீங்களே தவிர உங்களுக்கு எதிரிங்கிறது இருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்கள் குணம் அப்படி. பேச்சாற்றல் வசியத்தன்மைங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அன்பான பேச்சாற்றல் மூலமாகவே எல்லாரையும் கவர்ந்தெழுத்துடுவீங்க. ஒரு திருடனை கூட திருத்தக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுடைய பேச்சாற்றலுக்கு அமைஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியாத கலையே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா துறையிலையும் ஒரு அதீத காதல் கொண்டவங்க. ஒரு துறையோட நிறுத்திக்க மாட்டீங்க. 2, 3 துறையில் நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் கை தேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஓய்வு நேரத்தில் கூட நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்கன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு வகையில் பணத்தை ஈட்டக்கூடிய விஷயங்களில் தான் நீங்கள் ஈடுபட்டுகிட்டே இருப்பீங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு தன வருமானங்கிறது தாராளமே அமையும். இருந்தாலும் கன்னி ராசி அன்பர்களுடைய குணங்கிறது கையில் இருக்கக்கூடிய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலவு செய்யக்கூடியவங்க, குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவங்களா அமைஞ்சிருப்பீங்க. பணம் இருக்குதோ இல்லையோ குடும்பத்தை ஒரு மகிழ்ச்சியாக வச்சுருக்கணுங்கிற ஒரு எண்ணங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்குவீங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் கன்னி ராசி அன்பர்களை பிறந்தவங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சொந்த தொழில் செய்யணுன்னு தான் ஆசைப்படுவீங்க. மற்றவங்களுக்கு கீழே வேலை செய்யறது உங்களுக்கு பிடிக்காது. வருமானம் கம்மியாக இருந்தாலுமே மனசுக்கு பிடிச்ச வேலையை தான் நீங்கள் செய்வீங்கன்னே சொல்லலாம். பெரும்பாலும் உங்களுக்கு இந்த ஆசிரியர் சம்மந்தப்பட்ட பணி எல்லாமே சிறப்பாக வரும்னு சொல்லலாம். பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சிங்கிறது சிறப்பு. உங்கள் அறிவு திறமையை பயன்படுத்தியே அதிக லாபம் சம்பாதிப்பீங்கன்னே சொல்லலாம். சில நேரம் உங்களுக்கு கோபங்கிறது அரிதாக தான் வரும். அப்படியே கோபம் வந்தாலுமே உடனே மறைஞ்சிடுன்னு சொல்லலாம். சில நேரம் சில நல்ல நட்புகளை இழக்க வேண்டியதாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களை யாராவது அவமானப்படுத்திட்டா உங்களுக்கு பிடிக்காது. எந்த சூழ்நிலையுமே சரி, உங்களுடைய சுய கௌரவம், மதிப்பு, மரியாதை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பீங்க. கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே கன்னி ராசிக்காரங்களை கைவிடல்னு சொல்லக்கூடியதான் பழமொழி. கன்னி ராசி அன்பர்கள் கூட இருக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய பலன்னே சொல்லலாம். பெரும்பாலும் இவங்க அமைதியான முகத்தோற்றத்தில் இருந்தாலுமே எல்லார் மனசில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. வேலையிலையுமே ஒரு நேர்த்திங்கிறது இருக்கும். வாழ்க்கையில் நிறைய ரகசியங்களை மனசில் பதிவு வச்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். கன்னி ராசி அன்பர்கள் குடும்ப வாழ்க்கையுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். சில நேரங்களில் தாமரையில் தண்ணீர் மாதிரி நீங்கள் ஒட்டியும் ஒட்டாமல் இருந்தாலுமே மனமொத்த தம்பதிகளாக வாழ்வீங்க. குடும்பத்தில் தன்னோட துணை மேலே அதிகப்படியான பாசம் கொண்டவங்க தான் கன்னி ராசி அன்பர்கள். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு அன்பு மட்டும் இல்லை, கடமை உணர்ச்சியும் அதிகமாக தான் இருக்கும். கன்னி ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே குடும்பத்தை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வச்சுருக்கணும்னு நினைப்பீங்க. காதலையும் அன்பையும் யோசித்து செயல்படக்கூடியங்க. காதலை பொறுத்த வரைக்குமே உடலால் இல்லாமல் மனதளவில் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் நீங்கள். இதனாலேயே உங்கள் வாழ்வுங்கிறது சிறப்படையும். கன்னி ராசி அன்பர்கள் நீங்கள் எப்போதும் புதன் பகவான் வழிபாடு செய்கிறது சிறப்பு. இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெருமாள் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள்.
தொடர்ந்து கன்னி ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், வாழ்க்கையில் பல்வேறு தடைகள் தொடர்ந்து ஏற்படுற மாதிரி நீங்கள் உணர்ந்துட்டா, ஜோதிட ரீதியாகவும் நீங்கள் பரிகாரங்களை கேட்டு தெளிவு பெறலாம். இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடருடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கு நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். தொடர்ந்து இந்த காலகட்டங்களில் அக்டோபர் மாதத்தில் 30 நாட்களுமே நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த காலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுங்கிறது நிறைஞ்சிருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 3 மாதம் நல்ல வருமானம் இருந்தால் இன்னொரு 3 மாதங்கிறது கொஞ்சம் சமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். இனி ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயம், நல்ல லாபம் கிடைக்கும். கமிஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு நினைக்கலாம். தொடர்ந்து சந்திரனோட நகருங்கிறது உங்கள் மனசில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்த போகுது. தெய்வ பக்தியில் பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்கள் மனசில் அதிகப்படியான எண்ணம் உண்டாகும். இதனாலேயே புதிய தன்னம்பிக்கை, தைரியம் உங்கள் கை ஓங்கி இருக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலத்தில் முக்கியமாக நீங்கள் கவனத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்கள் கூட பழகக்கூடியவங்க நண்பராக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சரியில்லைங்கிற பட்சத்தில் அவங்கள விட்டு விலகிறது தான் நல்லது. தவறான பழக்க வழக்கங்களை உங்களை ஈடுபடுத்தி உங்கள் மேலே வீண்படி எல்லாம் ஏற்பட செய்வாங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பெரியவங்களுடைய சந்திப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலத்தில் அனுகூலமாக தான் இருக்குது. கணவன் மனைவிங்கிறது இப்போ கலகலப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. இது வரைக்குமே மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுங்கிறது ஏற்பட்டிருக்கலாம். இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. சுக்கரனோட நகருங்கிறத பொறுத்த வரைக்குமே திருமண விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் சிறப்பாக நடக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன தட தாமதங்கிறது ஏற்படத்தான் செய்யும். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. அதாவது இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு எதையாவது பேசுகிறீங்க, அது எல்லாமே உங்களுக்கு சிக்கலை தான் ஏற்படுத்தும். கோபமாக பேசுகிறதையும் அதே மாதிரி பேச்சுவார்த்தையிலும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லைன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த காலத்தில் உங்களை பொறுத்த வரைக்குமே மற்றவங்க விஷயத்தில் ஏதாவது ஒரு குற்றம் குறைகளை நீங்கள் கண்டறிய தான் செய்வீங்க. அதை எல்லாமே கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். இனி தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சிறப்பான பலன் கிடைக்கும். செவ்வாய் குருவோட பார்வையை பொறுத்த வரைக்குமே கூடவே சூரியன் புதனோடைய சேர்க்கையை அமைஞ்சிருக்குது. இதனால் முக்கிய கிரகங்கள் வலிமை அடைஞ்சிருக்கிறாங்க. தடையில்லாமல் எல்லா முயற்சியும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு வேகமாக நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தசாபுத்தியை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் சிறப்பான முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இமாலய வளர்ச்சிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் உண்டு. நிலையான நிரந்தர வருமானம் எல்லாமே இந்த காலத்தில் ஏற்படுத்த முடியும். அதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலத்தில் வீடு, வண்டி சேர்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்குது. வீடு மனை வாங்குறதுக்கு ஒரு முன்பணம் கொடுக்கக்கூடிய யோகம் எல்லாமே இந்த காலத்தில் அமையும். சகோதர ரீதியாக இனி தொடர்ந்து ஒரு நிம்மதியான சூழ்நிலை. இது வரைக்குமே நிறைய மனஸ்தாபங்கள் உங்களை புரிஞ்சுக்காமலே செயல்பட்டிருப்பாங்க. இது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை ஏற்பட்டிருக்கலாம். இனி சகோதரிகள் உறவு முறையை பொறுத்த வரைக்குமே ஒரு நிம்மதிங்கிறது ஏற்படும். ஒரு சிலருக்கு இந்த காலத்தில் வெளிநாடு போகக்கூடிய யோகம் எல்லாமே அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் இது வரைக்குமே கருத்து வேறுபாடால் புரிஞ்சிருக்கக்கூடியவங்க கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. விவகாரத்து மாதிரியான வழக்கு விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போடுறதா நல்லது. தொடர்ந்து உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே இனி படிப்படியாக குறையும். தொழில் மூலமாக பேச்சு ரீதியாக ஏற்படக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இனி உங்களுக்குன்னு ஒரு தனி முத்திரை பதிக்க போகிறீங்க. கொடுத்த வாக தொடர்ந்து நீங்கள் காப்பாற்றக்கூடிய நேரம். நல்ல விஷயங்கள்ங்கிறது உங்களுக்கு நாளுமே நடக்கும். ஆன்மீக வழியில் உங்கள் மனசு இயல்பாகவே இந்த காலத்தில் வழி நடக்குன்னு. இதனாலேயே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெளிவு பிறக்கும், லாபமும் கிடைக்கும். ஒரு புதுவித புத்துணர்ச்சியோடு நீங்கள் செயல்பட போகிறீங்க. குருவோட பார்வையை பொறுத்த வரைக்குமே சகோதர ஸ்தானத்தை பார்க்குறதால சகோதர வகையில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை, சங்கடம் எல்லாமே நீங்கி ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்பட போகுது. குருவோட பார்வையை கூடவே தொடர்ந்து வரக்கூடிய இந்த நேரம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே இனி படிப்படியாக குறையும். குலதெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து நிறைவேற்றி வர பாருங்க. தொடர்ந்து குலதெய்வ பிரார்த்தனை ஏதாவது இருந்தால் அதை நிறைவேற்றிட்டு வர்றது நல்லது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்கிறதும் முன்னோர் வழிபாடு செய்கிறதும் ஒரு சிறப்பான விஷயம். இந்த அக்டோபர் மாத காலகட்டங்களில் மகாயலப்பட்ச அமாவாசை நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் முன்னோர் வழிபாட்டை செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் நல்ல மாற்றம், நல்ல மதிப்புங்கிறது உங்களை தேடி வரும். உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும்னே சொல்லலாம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கிறது சிறப்பாக அமையும். ஆதரவாக இருக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கைங்கிறது அதிகரிக்கும். எந்த ஒரு செயலையுமே பலமுறை சிந்தித்து செயல்படுறது மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலத்தில் தேவைப்படுது.
அதே மாதிரி குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். இது வரைக்குமே மற்றவங்க உங்களுடைய செயல்பாடுகளை நிறைய குறை சொல்லியிருப்பாங்க. இனி உங்களுக்கு மாற்றமாக கிடைக்க போகுது. தொடர்ந்து ஒரு அலைச்சல் மட்டும் அப்பப்போ ஏற்படலாம். வேலை ரீதியாக, உத்தியோக ரீதியாக கூட இருக்கக்கூடியவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதால எல்லா வகையிலும் நீங்கள் ஆதாயத்தை பெற போகிறீங்கன்னு சொல்லலாம். மனப்பக்குவத்தையும் புதிய இலக்கு அடையிறதுக்கான ஒரு பொற்காலமாக தான் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் அமைய போகுது. நீங்கள் 2 நேரமும் நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதுலேயும் அகல் விளக்கு தீபம்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மனசார உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நீங்கள் வேண்டி 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஏதோ ஒரு நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். நன்றி நண்பர்களே.